காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்ணுறது உங்களோட ரைட்ஸ். நீங்கள் யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ தான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க, அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளோ கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். அந்த காலத்தில் வந்துட்டு எவ்வளோ எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்காக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா சார்? சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு சார், ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கு ரொம்ப தவம் கடக்க வேண்டியிருக்கு சரிங்களா? புயலுக்காக தள்ளி போன எங்களோட மிஸ் யூ படம் இப்போது அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு புது டேட்டை நோக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம். ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு. மிஸ் யூ படம் பற்றி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்புலேயே சொல்லியிருந்தேன். ரொம்ப பாசிட்டிவான, ரொம்ப சாஃப்டான, அழகான ஒரு படம். அண்டு நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க, நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க, இந்த மிஸ் யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட வர டிசம்பர் 13 நம்ம மிஸ் யூ படம் தியேட்டரில் வருது. இந்த மாதிரியான சின்ன படம், நல்ல படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போவும் வேணும் எங்களுக்கு. தேங்க்ஸ். அவ்வளோதானா? என்னங்க நீங்கள்? எங்கள் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத் கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க. இந்த மிஸ் யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்குன்னு நம்புகிறோம். ஆஷிகா. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன சொன்னேன்னு நினச்சேன், அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன். தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன். இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி, படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் and with a lot of action, fun, romance and songs, dance எல்லாமே இருக்குது. அண்ட் இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும். அண்ட் I'm sure this is going to be a very beautiful love story, a very unusual love story. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, சுப்புலக்ஷ்மி இஸ் a very sweet, innocent and girl next door character. இந்த கேரக்டருக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டட் இண்டிபெண்ட் கேரக்டர் தெரியலாமா, ஆனால் there's much more to it. அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். டெஃபினெட்லி சுப்பு அண்ட் வாசு will entertain you. ஒரு க்ளூ சொல்லணுன்னா, ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி எப்படி லவ் ஆகணும்னு தெரியும்னா மூவி பாருங்கள். இட்ஸ் அ ஃபன் ரைட் ஃபார் ஷுர். அண்ட் 13th of December it's coming, and I'm sure it's a good date. Everything happens for good. My heart goes out to the people of Tamil Nadu. I was here shooting for Sardar 2, and the time la na paathe like evlo difficult situation in Chennai. I had always heard, but this is the first time I experienced on the visuals on நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நவ் தட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அண்ட் சார்ட்டட், வி ஆர் கம்மிங், அண்ட் ஐ ரியலி ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் மிஸ் யூ அண்ட் our producer Samuel sir for keeping up through in such tough times and making a quick decision to postpone the film. And it's not a easy decision to make, and it was a very important decision from the team. And we hope we have all made a very good film, and we're very confident about it. So we wanted to come in a right date, and that is 13th December. Ellaru vaanga cinema parunga. Definitely you will like the film, and we need all your love and support. Thank you. Lovely.
தேங்க்யூ ஸோ மச் ஆஷிகா. மறுபடியும் நம்ம ப்ரெஸ் சந்திப்பில் வந்து இவ்வளோ தமிழ் வார்த்தைகளோட ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் எல்லாருமே அதை ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க. மிஸ் யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேன்னு ஒரு ஃபீலில் இருந்தோம். அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த 4 நாள் எப்படி மழை பெஞ்சுது, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் லக்கிலி அதை தாண்டி கடந்து வந்திருக்கோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அகெயின் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெயின் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர். அண்ட் டிசம்பர் 13 வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு. அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த 13th ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க. பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது. ஸோ அதே ஃப்ரைடே த 13th அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வர முடியல, பட் அவங்களை நாங்கள் மிஸ் யூ சொல்லிக்கிறோம். முக்கியமாக கருணாகரன், பாலசரவணன், லொல்லு சபா மாறன், சஸ்திகா, பொன்வண்ணன் சார், ஜெயபிரகாஷ் சார், இவங்க எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ராஜசேகர் இப்போ வரப்போ கூட காரில் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல், நட்பு, குடும்பத்தில் சந்தோஷம், இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் லைன் கேட்டிருக்கீங்க, உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட போய் லவ் சொல்கிற ஒரு ஹீரோ, அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா, எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும். அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம். கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடல், அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 8 பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன். அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோடய ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ். ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும். பட் முக்கியமாக அவங்கக்கிட்ட இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் நீங்கள். அண்ட் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க. அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன்ஸ், அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்கிறேன்னா, எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருக்காகவும் இந்த மிஸ் யூ படம் டிசம்பர் 13th உங்கள் அபிமான திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு. அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் as well as ஃபீமேல் ஆடியன்ஸஸ், அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட், ஒரு கட் ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம். ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம், எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம், எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க. ஸோ மிஸ் யூ டிசம்பர் 13th எங்கள் புது டேட், எங்களோட பெஸ்ட் டேட். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் காத்துட்ருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அண்ட் தியேட்டரில் சந்திக்கலாம் டிசம்பர் 13th. மிஸ் யூ. எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ப்ரெஸ் மீட் வச்சுக்கலாம். ப்ரெஸ் மீட் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் தான் ஃபுல்லாக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே சார். ஸோ இப்போ படம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய படம் புஷ்பா ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு படம் வந்து ஃபேமிலி படம் சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தேட்டர் ரிவ்யூ வந்து போகும்போது இந்த யூடியூபர்ஸ்லாம் வெளியில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் போது இவங்க தான் முன்னாடி வந்து நிற்கிறவங்க, இவங்களை வெளியில் அனுப்புறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் வந்து நாங்கள் கூப்பிட்டோன்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதை பாசிட்டிவாக பார்க்குறேன். அவங்க வேறு எங்கே போகக்கூடாது, எதனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது. நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். நான் கேள்விப்பட்டேன், மீடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. இப்போ பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ்ஸு பிடிச்சோ, கார் பிடிச்சோ, ஃப்ளைட் பிடிச்சோ வேறு ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமாக உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்தந்த ஊரில் பார்க்குறாங்க. அதை நான் பாசிட்டிவாக தான் தேட்டருக்கு நாங்கள் வரோம் உங்கள் படத்தை பார்க்கறதுக்கு. வாங்க சார், தாராளம் வாங்க, நானும் உங்க கூட உட்காந்து பார்க்குறேன். வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோ தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க.
ஆனா புரியல, ஜட்ஜ் பண்ண டிக்கெட்னா ஒரு 300 ரூபா வேல்யூ வைக்கிறாங்க. சரிங்க. வைக்கும்போது உள்ள நாங்க படம் பார்க்க வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியா படம் பார்க்க வரும்போது ஒரு 2000 ஆயிடுது. பார்க்கிங் சொல்றாங்க, அதுக்கு தனியா 100 ரூபீஸ் போடுறாங்க. சார் நான் 22 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 22 வருஷமா மாறாத ஒரு சூழலை பத்தி நீங்க சடனா என்கிட்ட கருத்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் சரி உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், உங்களுக்கு கம்மி ஆயிடும்ல, அதுக்கு தவிர நான் என்ன பண்றது? எல்லாருக்கும் என்னால் ஸ்பான்சர் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நீங்களும் அனுப்பலாம், நான் உங்களுக்கு பாப்கார்ன் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சார், ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார், அவங்க பரம்பரையா டிக்கெட் வாங்கி தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார். பாப்கார்னுக்காக தியேட்டருக்கு வரதை நிறுத்திடல, நீங்க நிறுத்திருக்கலாம், அவங்க நிறுத்தல. ஸோ எனக்கு இந்த என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல. இல்ல எனக்கு இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் புரியல. இல்ல நான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லவே. சரி சார், உங்களுக்கு படம் பிடிச்சா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, படம் பிடிக்கலாம் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நான் அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு யூனியனாக சம்மந்தப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு எங்களோட படம், எங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து பாருங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாதுல்ல, அது அவங்க யூனியனில் எடுக்கிற முடியும். இல்லை நாங்கள் எடுத்த முடிவு இல்லை, நாங்கள் அவங்கள வராதுன்னு சொல்லலை. யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அவங்களோட அதிகாரத்தை மரியாதை கொடுத்து நீங்கள் வராமல் இருக்கீங்க, அதான் சொன்னல. இது ரெண்டுத்தையும் நான் இல்லையே. அப்போ அவங்க தானே டாப். கோர்ட் சொல்லியிருக்கிறது வந்து ரிவ்யூ நம்ம பண்ணாம கூடாதுன்னா தியேட்டர்ல போய் எடுக்கவே கூடாது அப்படின்றது கோர்ட்டுக்கே போகாது. அது இவங்கள அசோசியேஷன் டிசைட் பண்ணதான். சார் நான் நிறைய இன்டர்வியூஸை சொல்லியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான். நீங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். அதுதான் எல்லா ரூல்ஸும், அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா. நீங்கள் கருத்து சுதந்திரம் இருக்குது, நீங்கள் போய் கருத்து சொல்லலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது, பட் நாங்கள் சொல்கிறது அதுதான். நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள், அதுதான் சொல்ல போகிறீங்க. அதில் எந்த ஒரு தடையும் இல்லைல்ல. பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கெல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேட்கறது தப்பு இல்லையா. பாப்கார்ன் செலவுக்கும் நானும் என்ன சார் பண்றது? ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான், நல்லா நடிக்கலன்னு குற்றச்சாட்டு வரலாம் சார். அதிகமா சம்பளம் வாங்குறவங்களை கேட்க மாட்டீங்க, எங்களை கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியல சார். அதிகமா சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் யாருமே இத பத்தி பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் சார். அப்படின்னு பார்த்தா அதிகம் சம்பளம் வாங்குறவன் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கணும் சார். அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும், அது கணக்கு கிடையாது இல்லையா. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் சொன்னேன் ப்ளீஸ் படத்தை பார்க்க வாங்க, படத்தை ரிவ்யூ பண்றது உங்களோட ரைட்ஸ். நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. அதுவும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் சொல்லுவீங்க. நல்லா இருந்தால் இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைனா இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பார்க்காதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்படியே சொல்லுங்கள், உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்கள் உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார். நான் பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். அதை நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. சார் இப்போதான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க, அப்போ நான் கருத்து சொல்லலை அப்படின்னா நான் அவ்வளோ அதிகமாக சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா? எனக்கு தெரியல. நான் எதுக்கு எனக்கு சம்மந்தப்பட்ட கருத்து நீங்கள் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஐயோ என்னங்க, ஓ இந்தியன் 2 உங்களுக்கு படமா தெரியல? ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேலே நான் உங்களுக்கு படம். ஓகே சார், நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொன்னீங்க? 6 மாதம் கூட ஆகலை. நான் கடைசியில் நீங்கள் பேசல சார். நான் என் வீட்டில் நிறைய பேசினாங்க சார். நல்லா நடிச்சடா, சூப்பர், கமல் சாரோட நடிச்சடா, சங்கர் சார் 2 படம் பண்ணிட்டடா, நிறைய பேர் சூப்பராக பேசினாங்க. நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சினிமாவில் இல்லைன்ட்டீங்க. என்ன சார் இது? தமிழ் சினிமாவா சார்? நான் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் சார் இருக்கேன். என் வீடு சென்னையில் தான் சார் இருக்குது. நான் இங்கே தான் வரி கட்டுறேன், எல்லாமே இங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே தான் தயாரிக்கிறேன் படம். வருஷத்துக்கு 2 படத்துக்கு மேலே கொடுத்தா அப்புறம் நீங்கள் நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார். ஏன் குட் நியூஸ்? என் பொழப்பு இதுதான் சார், எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் கூப்பிட்டோம், எங்களை மதிச்சு இவ்வளோ கேமரா வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார். எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயானு போயிருக்கலாம். உங்களுக்கு போகிறதுக்கு 10,000 இடம் இருக்குது. நீங்கள் என்ன மதிச்சு இங்கே வந்திருக்கீங்க. பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் தமிழ் சினிமாவில் இல்லைன்ட்டார். அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர். என்னமோ தப்பான எதுவும் புரிஞ்சிட்டு இருக்கோம் நம்ம 2 பேரும். இல்லை சார், அதாவது ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும், எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்கம் நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இன்றைக்கி டிஜிட்டல் காலத்தில் புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸஸ், அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ், நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ்,
அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி வி வில் இன்வால்வ் தெம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அந்த பிளான் இருக்குது. ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆசெட் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட 4 days 5 days முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறது. அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு 10,000 குரல் கேட்குது. அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது, ரியல் பீப்புளே இல்லை. எல்லாமே ஒரு வேறு என்னமெல்லாம் நடக்குது. அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும். அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட்டு ரூட் நீங்கள். 2வது ரூட் யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க. 3வது இன்னைக்கு நிறைய புது புது ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. 1 day பிஃபோரே பெய்ட் ப்ரிவ்யூ போடுற ஐடியா இருக்குது. ஸோ தட் யாருக்கான படம் 1 day பிஃபோரே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம். பிகாஸ் இன்றைக்கி நல்ல கருத்து, நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜையும் நல்ல ரெஸ்பான்ஸையும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 2 days ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல லாங் ரன் ஃபேமிலி படம். ஆனால் அந்த லாங் ரன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஈடுபடணும், எல்லாருக்கும் பிடிக்கணும். அவங்க போய் வீட்டில் லேடிஸு பசங்களை வா எல்லோரும் கூட்டிகிட்டு தியேட்டருக்கு போகலான்னு தைரியம் செலுத்துகிற அளவுக்கு படத்தோட ரிவ்யூ வரணும். அது வரும்னு நம்புகிறோம். அது உங்கள் கையில் இருக்குது. சார் சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு சார். ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியிருக்கு. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்பில் நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை நான் வெளியில் பேசி அதுக்காக பிரசுத்தம் தேட விரும்பலை. அவங்க லைஃப்பில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறத அவங்க தானாக நினச்சி பண்ணிக்கிட்டோம். இதனால நீங்கள் புஷ் பண்ணீங்க, அதனால அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. என்னால் புயல் வரல. என்னால் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். என்னால் வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்னால் வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் ஃபுல்லாக என்னை சுற்றி தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்கிற நபர்கள் இருக்கிற டைமில் நான் வந்து அப்பா என் 2வது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காலத்தில் டைமில் வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோ அப்போ போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதை தாண்டி எங்கள் ப்ரொடியூசரோடு நாங்கள் சேர்ந்து நின்று அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மழை வரும் இல்லை சார். பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு 2 நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது. நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான், ஆடியன்ஸ். ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குது அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாற்றுற ஒரு கருவியை நான் பார்க்குறேன்னு தவிர அப்புறமா இதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன். டைரக்டர் ஆக்சுவலா ரெட் ஜாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ரெட் ஜாயிண்ட் வந்து இந்த டைட்டில் எப்படி இது பண்ணாங்க? ஏன்னா டைட்டில் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எதுவுமே இல்லை சார். இங்கிலீஷ் ரூல்ஸ் வந்து இல்லை சார். இங்கிலீஷ் ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது சார். இருக்கிற ரூல்ஸ் பற்றி பேசுவோம். இப்போ யூடியூபர்ஸ் போய் பேசக்கூடாதுன்னு அவங்க ரூல் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எந்த டைட்டில் வேணால் வச்சுக்கலாம். எதாவது டைட்டில் அவங்க ரொம்ப நல்லா இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னாங்க சார். ஏன்னா ரெட் ஜாயிண்ட் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியாவில். அவங்க ஒரு படத்தை பார்த்து வாங்குறப்போ அந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சதான் வாங்கினாங்க. டைட்டில் பற்றி இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் கேட்குறேன். இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி என்கிட்ட கேட்கல சார். நியூஸ் பேப்பர்ஸும் ஆங்கிலம் தான் சார். யூடியூப் ஆங்கிலம் தான் சார். இல்லை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யூடியூபுங்கிறதும் ஆங்கிலம் தான். எல்லாத்துக்கும் நம்ம இப்படி வெதண்டா வந்த பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்க. நாங்கள் அதை இங்கிலீஷ் எதுக்கு கேட்குறோன்னா கலைஞர் அவர்கள் சொன்னது தமிழில் பேர் வச்சிங்கன்னா வரி விலக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா இல்லை ஒருவேளை பரவாயில்லப்பா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்காங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் நீங்கள் ஏன் இங்கிலீஷில் வச்சிங்கன்னு நாங்கள் கேட்கல, அவங்கள கேட்குறோம். இல்லை அவங்க அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சு. வெரி சார் நியூஸ் பேப்பர்ல வந்து பேப்பரை ஓபன் பண்ணா வந்து டைவர்ஸ் கேஸஸ் வந்து ரொம்ப கூடுதலா இருக்கு. டைவர்ஸ் கேஸஸ் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இதுக்கு வந்து சப்போர்ட், இதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு மூவியா இருக்குமா? ஏன்னா ஒரு 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 லவ்வர்ஸ் பத்தின ஒரு மூவி சொல்றீங்க, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இதை பத்தின ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கேட்குறது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அதுக்கான எல்லாமே படத்தில் இருக்கும். சார் நல்ல கேள்வி சார். தேங்க்யூ. ஏன்னா அடுத்த வாட்டி ஒரு திரும்ப ஏதாவது சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் 3 படம் ரிலீஸ் ஆகும் சார். அதில் வந்து 3 படம் ரிலீஸ், எல்லாமே 2 படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார். அதில் ஃபஸ்ட்டு 2 படம் வந்து வைநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட்டு சார்.
மாதவன், நயன்தாரா, நான் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அது ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கப்புறம் சித்தார்த் 40 என்னோட 40வது படம் ஸ்ரீகணேஷ் டைரக்ஷனில் 8 தோட்டக்கள் டைரக்டரோட டைரக்ஷனில் போயிட்டு அது ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. இல்லை அவர் சொன்னார்ல நியூஸ் பேப்பர் திறந்தா டிவோர்ஸ்ன்னு இருக்குது. என் வாழ்க்கையிலலாம் கல்யாணம் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம். இன்னும் 1 மந்த் கூட ஆகலை. ஸோ நான் நியூஸ் பேப்பர் திறக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி கடவுள் பண்ணிட்டு நல்லது நடந்ததுன்னு சொல்கிற ஒரு தருணத்தில் இருக்கும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதமும் மீன்ஸ் அ லாட் டு மீ. சார் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட் சார். நீங்கள் 7 கேள்வி கேட்டீங்க. நான் உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அப்புறம் பண்ணிக்கிறேன். இல்லை அப்புறமா 7 நம்ம அடுத்த இன்டர்வியூவில் பேசுவோம். மற்றவங்களை பேச விடுங்க. கொஞ்சம் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். ரொம்ப நாள் உங்களை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கணும். அழகு குறையாம இருக்கீங்க. நீங்க பார்த்து கமெண்டே பார்த்துட்டீங்க. ரொம்ப நாளா இந்த மனுஷன் என்னதான் பண்ணுகிறான், உங்க அழகின் ரகசியம் என்ன சொல்லுங்க. அழகின் ரகசியமா அப்படியே இருக்கீங்க. சீக்ரெட். அவங்கள கேளுங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து என் ஃபேனு. என் அழகின் ரகசியம் என்னமா? வாட் இஸ் த சீக்ரெட்? He doesn't even care actually. He's just himself. அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கிறது இல்லை. அதுதான் சீக்ரெட் நினைக்கிறேன். நான் கண்ணாடி பார்த்து வளர்ந்தவன் கிடையாது. ஸோ அதை பற்றி நிஜமாக யோசிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால் உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சா நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிருவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல சார். ஓகே சார். ஓகே சொல்லுங்க. என் படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் சார். சொல்லுங்க. ஓகே. வந்து 5 மணி ஷோ எல்லாம் வந்து இப்போ பேன் பண்ணிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து வேற இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி இறந்துருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பேன் பண்ணாம போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன சொல்றீங்க? நம்ம படத்துக்கு It's not related. தமிழ்நாட்டுல ஷோ இல்லைங்க. 9 மணி ஷோ தானே சார். எந்த படத்துக்கும் 9 மணி ஷோ இருந்தது கிடையாது சார். எனக்கு என் படம் வந்து 11 o'clock ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும் சார். 10:30 மணி சில இடத்துல. நீங்க சொன்னது எங்களுக்கு கண்டிப்பா வந்து பாருங்க. 10:30 மணி ஆட்டம் இருக்கும். தயவு செஞ்சு வாங்க. எல்லாம் சேஃபா இருக்கும். பெரிய கூட்டம்லாம் கூடாது அந்த நேரத்துல. சாதாரணமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். ஸோ December 13th மிஸ் யூ. ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நாள் காத்து இந்த டேட்டை நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்கள் ரெட் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும், எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரிஸ் ஃபார் ஆடியோ, ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமேசான் பிரைம் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர்ஸ், எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிகாஸ் ஒரு டேட் மாற்றுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது ப்ரொடியூசர்ஸ், சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர், அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்ணுறது நான் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விஷயமா பார்க்குறேன். பிகாஸ் அப்போ தான் புது கதைகள் புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம். அண்ட் இந்த மிஸ் யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணுங்கிற முடிவு வந்து ஆடியன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ தியேட்டரில் சந்திக்கலாம். டில் தென் மிஸ் யூ. தேங்க்யூ சார். எஸ் வாங்க முன்னாடி வந்துடலாமா?